ஓகே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வியாதியோடு, பலவீனத்தோடு, துயரத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், படுக்கையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையை தருவார். சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. உயிர்ப்பிக்கிற தகப்பன் உங்களை பார்த்து இந்த நாளில் நல்லதோர் மங்களகரமான வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 103, 4, 5 சொல்லப்பட்டிருக்கு. அவர் மன்னித்து குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு குற்றவாளியாக உலகத்தில் இருப்போமானால் கைகளை உயர்த்தும் போது சரண்டர், அர்ப்பணம் என்ற பெயர், அல்லது நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் தீமையான ஒரு காரியம் வருகிறது என்று உணர்ந்தா நம்ம கையை உயர்த்தினா, எதிராளிக்கு முன்னாடி கையை உயர்த்தினா நான் உனக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு வேற கையை உயர்த்தும் போது அவனை என் ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் முன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. திரும்ப வாழ வயது போலாவதற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம். வேதத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு சுகம் கிடைப்பது நிச்சயம். இயேசுவின் ரத்தத்தினால சுகம், இயேசுவின் நாமத்தினால சுகம், இயேசு கிறிஸ்து ரத்தத்துடைய வல்லமையினால சுகம் இருக்கிறதுனால் அவர் நமக்காய் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்றார். உன்னோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து ஆண்டவர் உங்களை தீவிரமான எல்லா பாடுகளிலிருந்து விடுதலை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.